என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வார்த்தை 10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதற்காக ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து நாம் ஜெபிக்கின்றோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எங்கேயாவது வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது குடும்ப பொறுப்புகளில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று பணமோ பொருளோ தேட நீங்கள் சென்றிருக்கலாம். அங்கு வாழக்கூடிய சூழ்நிலைகளில் எனக்கு உதவி செய்ய யாராவது உண்டா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டாலும் சரி, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து இருக்கின்றார். இந்த நாளில் நாம் உயிரோடு இந்த உலகத்தில் இருப்பது ஆண்டவர் கொடுத்த அந்த கருணையும் இரக்கமும். எனவேதான் நாம் அவரோடு கலந்திருக்கின்றோம், அவர் நம்மோடு கலந்து இருக்கின்றார். இந்த உயிர் அவரோடு இணைந்து இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நாளில் தீர்க்கதரிசி எசையா வழியாக அருமையான இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன்.
கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை மிகவும் பிரியமான வார்த்தை எனக்கு. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடித்து அவர் வழியில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் தந்தை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையின் வழியாக என்னை பேசினார், என்னை திடப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். சொர்வுற்ற வேளையில் என்னை காக்கின்றார், எனக்கு வலிமை தருகின்றார். ஒவ்வொரு நாளும் நீதியின் வலக்கரத்தில் என்னை தாங்குவதை என்னால் பார்க்க முடிகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டோடைய வார்த்தையை தைரியமாக என்னால் அறிவிக்க முடிகின்றது. அன்பார்ந்த இறை மக்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிந்து எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பது கடவுள் கொடுத்த மகா பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை விட ஆண்டவரோடு இணைந்து உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடிய வேளையிலே நீங்க எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய கடந்து சென்றிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கின்றார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்படி இல்லாமல் நம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து நாம் எப்படி நான் இந்த இடத்திற்கு வந்து விட்டேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று இந்த உலகத்தோடு இணைந்து நான் வாழ்வேன் என்று சொல்லி மனம் போன வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே சில நேரங்களில் ஆசீர்வாதம் வருவது போல் தோன்றும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்காது. பாவம் செய்கின்ற இடத்தில் ஆண்டவருடைய வல்லமை இருக்காது. பாவம் செய்கின்ற ஆத்துமாவில் ஆண்டவர் குடியிருக்க முடியாது. பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு வழி விலகி சென்று விடுவார். எனவேதான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தவிப்பு வருகின்றது. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாராவது உண்டாம்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேனே, பணிப்பெண்ணுடைய கண்கள் தலைவியை நோக்கி இருப்பது போல் என்னுடைய கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கின்றது என்று ஏக்கத்தோடு கூப்பிடக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்க மாட்டார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் கண்ணீர் சிந்தி நாம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுப்பார். செய்கின்ற தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேலை செய்கின்ற இடத்தில் உயர்த்துவார். உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். சொர்ந்து போன நேரத்தில் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். இதுதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவி. அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். எனக்கு உதவி செய்ய யாராவது உண்டா என்கின்ற நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி அவருடைய வழியில் நடக்க உங்களை தயார்படுத்தக்கூடிய நேரத்திலே அநேக சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் இந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் என் ஆண்டவரிடம் இருந்து வந்தது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே விருப்பம், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். எனவேதான் எரேமியா 15வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். உங்களை விடுவிப்பதற்காகவும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காகவும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாராம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்காக உங்கள் வழியில் நடந்து நீங்கள் தவறான வழியில் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே உங்களை திருத்தி மீண்டுமாய் அவர் பக்கம் அழைத்துக் கொள்கின்றார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதாம். ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் இருக்கின்றதாம். ஆண்டவர் உங்களோடு நடக்கக்கூடிய அனுபவம் இருக்கின்றதாம். அப்படி இல்லை என்றால் ஏதோ குறை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து முதலில் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும்,
தூய்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய இதயம் பிளவுபடாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தங்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மார்க்கு நற்செய்தியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். 8வது அதிகாரத்தில் 4000 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவு கொடுக்கின்றார். அப்பொழுது அங்கு என்ன இருந்தது தெரியுமா? 7 அப்பமும் சில மீன் துண்டுகளும் தான் இருந்தன. அதுவும் ஒரு சிறுவனிடம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. அவருடைய சீடர்கள் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றார். 2-3 நாட்கள் ஆகிவிடுகின்றன. அவர்கள் உணவு அருந்தாமல் உபவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் கூட்டத்தை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சிறு துண்டு மீனையும் 7 அப்பத்தையும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி ஜெபம் செய்து அந்த மக்களை அமர வைத்து வயிறார உணவு கொடுக்கின்றார். இதுதான் கடவுள் செய்யக்கூடிய உதவி. இந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள அவரை தேடி வந்தார்கள். அவரை தேடி வந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தேவையில் இருந்த பொழுது அவர்கள் புஷிப்பதற்காக உணவை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றாரே. அவர் பெருந்திரளான மக்களை பார்த்து மனதுருக்கம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே. உங்களுடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் கடந்து வர சித்தமாய் இருக்கின்றாரே. நீங்கள் அவரிடம் வர தயாராக இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இடிந்து போய் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து தங்குவார். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அங்கு சென்று போது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்று இருந்தோரை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் உடல் நோயோடு இருக்கிறீர்களா? நான் மருத்துவரிடம் போய் பார்த்து என்னுடைய நோய்க்கு மருந்து கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய காயத்தினால் நீங்கள் குணமாக போகிறீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு எங்கிருந்து உதவி வரும், எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறார்கள் என்கின்ற இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவரை நம்பி அவருக்கு முன்பாக இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய உதவியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட எங்கள் உள்ளத்தில் ஒரு வகையான போராட்டம் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரு உண்டு? என்னுடைய பிள்ளைகளை பிரிந்து, என்னுடைய கணவனை பிரிந்து, என்னுடைய மனைவியை பிரிந்து வெளிநாட்டிற்கு வேலை செய்ய நான் சென்றிருக்கிறேனே. அந்த இடத்தில் தனிமையில் தவிக்கிறேனே. எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு நீ உதவிக்கரம் நீட்டும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக. இழந்து போன வேலையை கொடுப்பீராக. இழந்து போன மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இழந்து போன அமைதியை கொடுப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை தவிர அவர்களுக்கு யார் தகப்பனே உண்டு? நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே.
அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமையை தருவேன், உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்து உமது வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி ஜெபிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி நீர் இந்த பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையின்படி நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே என்று ஆறுதலாய் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நானே உனக்கு நல்ல ஒரு கடவுளும் தெய்வமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, இவர்கள் உம்மை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவருடைய குரலை கேட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் கலங்கிய கண்ணோடு உம்மை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நீர் அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதலாய் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த நேரத்தில் உமது நீதியின் கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்திடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வாழக்கூடிய குடும்பங்கள் அநேக பேர் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக நீர் கண்ணீர் சிந்தினீரே, அவர்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரே, அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே. இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தொட்டு ஆண்டவரே அவருடைய ஆத்துமாவோட அமைதியை கொடுத்து நோயில் இருந்து விடுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, அறிவின் ஆற்றலை கொடுத்து ஆண்டவரே இந்த லாக்டவுன் நேரத்திலே அவர்கள் ஆன்லைன் வழியாக படிக்கக்கூடிய நேரத்திலும் கூட தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் விடாதபடி சோர்ந்து விடாதபடி நீர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் பதிலும் கொடுத்திருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவிகரம் நீட்டி உங்களை அரவணைப்பாராக. ஆமென்.